பிரெயின் வந்து ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வேலைக்குள்ளே வந்து ரொம்ப மூழ்கிருச்சு அப்படின்னா எனர்ஜி அதிகமாக செலவாகும்போது நம்மளுக்கு திடீர்னு ஒரு போரோ இல்லை ஒரு சலிப்பான உணர்வு வந்து ஒரு பாயிண்டில் தோண ஆரம்பிக்கும். இப்போ குழந்தைங்க வந்து அதிகமாக போர் அடிக்குதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, சும்மா தான் இருக்கிறேன், வாழ்க்கையே ரொம்ப சலிச்சு போச்சு, எனக்கு ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அதை செய்யக்கூடாதுன்னு வந்து நம்மளை யாராவது ஒருத்தவங்க தடுத்துருவாங்க. 2G வந்துச்சு, 3G வந்துச்சு, 4G, 5G. இப்போ தொட்டோனையுமே எல்லாமே டக்கு டக்குன்னு வரணும்னு நினைக்கிறோம். போர் அடிக்கிறது ஒரு நல்ல உணர்வு தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், போர் அடிச்சது அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறோம், வெட்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர்த்துக்கு என்ன பிரச்சனைன்னு இருக்குதுன்னே தெரியாமல் வாழ்க்கை ஃபுல்லாக இதில் வந்து உழண்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதை பற்றின டாபிக் தான் இன்றைக்கி இது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, சும்மா தான் இருக்கிறேன், வாழ்க்கையே ரொம்ப சலிச்சு போச்சு, எனக்கு ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது குழந்தைங்க அடிக்கடி வந்து எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு வந்து நம்மளை ரொம்ப நச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அது ஏன், எதனால் இந்த உணர்வு வருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு டிவியே பார்த்துட்ருப்பாங்க, இல்லைனா ஒரு ஃபோனே பார்த்துட்ருப்பாங்க. திடீர்னு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து பசங்க வந்து எனக்கு போர் அடிக்குது, எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக நம்மளை கேட்பாங்க. சரி, என்ன போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான பதில் இருக்காது. நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் பசங்களுக்கு வந்து அதை பற்றி சொல்லவே தெரியாது. பெரியவங்களும் அப்படி தான், எனக்கு சும்மா இருந்தாவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, போர் அடிக்கிறது ஒரு நல்ல உணர்வு தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், போர் அடிச்சது அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறோம், வெட்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுது. இது ஒரு மிகப்பெரிய குற்றம் மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. நம்ம வந்து பிரெயினை வந்து நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா பிரெயின் வந்து ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வேலைக்குள்ளே வந்து ரொம்ப மூழ்கிருச்சு அப்படின்னா எனர்ஜி அதிகமாக செலவாகும்போது நம்மளுக்கு திடீர்னு ஒரு போரோ இல்லை ஒரு சலிப்பான உணர்வு வந்து ஒரு பாயிண்டில் தோண ஆரம்பிக்கும். அப்புறம் பிரெயினில் இருக்க மற்ற பார்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணி நம்மளை வந்து கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம திருப்பி ஒரு நார்மல் உணர்வுக்கு வந்துடுவோம். நார்மலாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து வேகமாக செய்யறது வேற, சலிப்புணர்வோடு இருக்கிறது வேற. வேகமாக செய்யலாம், ஒரு அளவுக்கு நிதானமும் செய்யலாம். ஆனால் சலிப்புணர்வோடையே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து இப்போ நம்ம நினைக்கிறோம். சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை அப்படி தான் வந்து திணிக்கிறாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்நெட் வரும்போது அதோட வேகம் வந்து நம்மளுக்கு பத்தலை. ஸோ அப்போ என்ன ஆச்சு, அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து 2G வந்துச்சு, 3G வந்துச்சு, 4G, 5G. இப்போ தொட்டோனையுமே எல்லாமே டக்கு டக்குன்னு வரணும்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு ஸ்க்ரீனையே தள்ளுறோம், திடீர்னு வந்து ஹேங் ஆயிடுச்சு இல்லை ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடனே இமீடியட்டாக இரிட்டேட் ஆயிடுறோம். அடுத்தடுத்துன்னு போட்டு அதை அப்படியே இது பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஒரு நிமிஷம் நம்ம பொறுமையாக இருந்தாவே போதும், அது வந்து ரெடி ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பொறுமைங்கிறது இப்போ ரொம்பவுமே இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். இப்போ சலிப்புணர்வில் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகளில் நம்ம மைண்டை வந்து ஈடுபடுத்த ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சலிப்புணர்வே இல்லாமல் போயிடும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம். இல்லைனா வந்து வீட்டை நம்ம வந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னா நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இல்லைனா நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம நிறைய அவசரங்களில் அதை ஒழுங்காக பார்க்காம அப்படியே கடந்து போயிருப்போம். ஸோ பொறுமையாக அதை எடுத்து பார்த்து கூட நம்ம வந்து நம்மளோட ஒரு நல்ல மெமரிஸை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்க வந்து அதிகமாக போர் அடிக்குதுன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு நம்ம எந்நேரமும் டிவியோ இல்லை ஒரு ஃபோனோ அதுக்கு ஒரு அடுத்த ஆப்ஷனாக இருக்காது. இப்போ அப்போல்லாம் என்ன ஆகும், குழந்தைங்க எப்போவுமே வெளியே போய் விளையாடணும், அடுத்தவங்களோட ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஈஸியாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ போர் அடிக்குது அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வெளியே போய் விளையாட வைக்கலாம். இல்லைனா புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணலாம். பிள்ளைங்களை நம்ம போர் அடிக்காமையே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமை கிடையாது. நம்ம போர் அடிக்குதுன்னு சொன்னால் நம்ம விட்டுறலாம். ஐயோ போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அவங்கள நம்ம என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஃபுல்லாக மெனக்கெட்டுக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஆனால் ஒரு ஸ்பேஸை நம்ம விட்டுறணும். அப்போ தான் குழந்தைங்களே யோசித்து அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க. அவங்களோட கற்பனை திறனும் யோசிக்கிற திறனும் ரொம்ப அதிகமாகும். இப்போ நம்மளுக்குமே போர் அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்துருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இல்லைனா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நோக்கி மனம் போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த விஷயங்களில் ஈடுபடுத்துக்கும் போது நம்மளுக்கான ஒரு புது எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இனிமேட்டு வந்து யாராவது போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ரொம்ப சீரியஸான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதில்லை.
ஓகே. பட் அந்த போரிங்கே ரொம்ப நேரங்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு கண்டினியூ ஆகி போனால் தான் அது ரொம்ப ஹேபிட்டாக மாறி அடுத்தது வந்து நம்ம லேசியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டெம்பரவரி போர்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். எதனாலையெல்லாம் நம்மளுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அதை செய்யக்கூடாதுன்னு வந்து நம்மளை யாராவது ஒருத்தவங்க தடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வெளியே போகணும், இல்லை வேலைக்கு போகணும், இல்லைனா ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, உனக்கே ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல, இல்லை உனக்கே இது டைம் இல்லைன்னு சொல்கிறல, நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு, நீ போக வேண்டாம், நீ சும்மாவே இரு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு மாதிரி நம்ம வெளியே போக விடாமல், நம்மளை வந்து அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கும் போதும் நம்மளுக்கு ஒரு சலிப்பு உணர்வு ஏற்படலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயங்களை செய்ய பிடிச்சிருக்கும், அதை செய்ய விடாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் பிடிக்காத விஷயத்த செய்யன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு அந்த விஷயமே பிடிக்கவே இல்லை, ஆனால் அதை செய்யணும்னு சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னாலுமே ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரெசண்ட்டில் வாழ பழகிக்கணும். போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஈஸியாக அதுலேருந்து வெளியே வரலாம்னா, ப்ரெசண்ட்டில் இருக்கணும். ரொம்ப ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப கவலைப்படுறதோ, இல்லை பாஸ்ட்டில் நினச்சதை வந்துட்டு நம்ம திருப்பி ரீகால் பண்ணி நம்மளோட கவலைகளை நம்ம அதிகப்படுத்திக்கிறது இல்லாமல், இந்த நிமிஷத்துக்கு என்ன, இந்த நேரத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெசண்ட்டில் வந்துட்டு மெர்ஜாக ஆரம்பிச்சோன்னா இதிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.